என்னடா கணேசா, தெரியாத மாதிரி கேக்குற? அகிலாண்டம்மா என்னைய வேலைக்கு சேர்த்துக்கிறதுக்கு 12 மணி நேரம் டைம் கேட்டிருந்தாங்கல்ல? ஆமா. அதுக்கு இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு. சீக்கிரம் சூரியன் மறையணும், இருட்டாகி 8 மணி ஆகணும். அப்பதாண்டா அவங்க முடிவு சொல்லுவாங்க. என்ன நடந்தது புருஷோத்தமா? லயன்ஸ் கிளப் ஆனிவர்சரி டே செலிப்ரேஷன் பத்தி ஒரு மீட்டிங். அதை முடிச்சிட்டு அங்கேயே லஞ்ச் சாப்பிட்டேன். ஒரு மாதிரி செஸ்ட் பெயின் வந்தது. ஏதாவது கேஸ் ட்ரபிளா இருக்கும்னு டேப்லெட் போட்டுட்டு கிளம்புனேன். அங்கே வந்துகிட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைட்ல ரொம்ப வலி வந்தது. அப்பவே பயந்துட்டேன். உடனே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க வேண்டியதானப்பா? நான் நினைச்சேன், ஆனா எதுவும் செய்ய முடியல. வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரே வேர்வை. ஓ, ஐ எம் ஆல்மோஸ்ட் ஹெல்ப்லெஸ். வண்டி அப்படியும் இப்படியும் போச்சு. கஷ்டப்பட்டு வண்டியை நிறுத்திட்டேன். வண்டியோட டோர் லாக்க கூட ஓபன் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் டைம் ஹார்ட் அட்டாக். ஃபோன் எடுத்தேன். அது ஸ்லிப் ஆகி கார்ல எங்கேயோ விழுந்துருச்சு. கண்ணெல்லாம் இருட்டிடுச்சு. ஒரு மாதிரி டென்ஷன், ஒரே பயம், பயங்கரமான படபடப்பு. ஏதேதோ தாட்ஸ் எல்லாம் ஓடுது. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நடந்ததெல்லாம் முன்ன பின்ன தெரியுது. கடைசியா பார்க்கும்போது வெளியே சுந்தரத்தோட பொண்ணு பார்வதி நடந்து போயிட்டு இருந்தா. நான் அப்படியே ஹார்ன்ல தலை வச்சு மயங்கி விழுந்துட்டேன். விடுறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு பத்தி தான் கவலைப்பட்டேன். என் பெரிய பையன் பிசினஸ், குடும்பம் எல்லாத்தையும் பார்த்துப்பான். எனக்கு அந்த கவலை இல்லை. சின்னவன் விளையாட்டு போக்குல இருந்தாலும் அகிலா அவனை சரி பண்ணிடுவா. தம்பி குடும்பம் நம்ம நிழல்ல இருக்கு. அதை பத்தி கூட எனக்கு கவலை இல்லை. என்னோட கவலை எல்லாம் நெத்தில திலகம் இல்லாத அகிலா முகம்தான். எங்களுக்கு கல்யாணம் ஆகி இது வரைக்கும் பொட்டு இல்லாத அகிலாவை நான் பார்த்ததில்லை. அதுதான் என்னோட பெரிய பயம். நல்ல வேளை சுந்தரம் பொண்ணு ஹாரன் சவுண்டு கேட்டு வந்திருக்கா. கடவுள் மாதிரி ஏதோ பண்ணி என்னை காப்பாத்திருக்கா. பா, ஏதோ பண்ணி இல்லப்பா, கார் லாக்க உடைச்சு உங்களை காப்பாத்திருக்கா. இல்லைன்னா நான் முடிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னங்க, அப்படி எதுவும் நடக்காதுங்க. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி சுமங்கலியா நான் போய் சேர்ந்துருவேங்க. அண்ணே, அண்ணன் தான் பத்திரமா திரும்பி வந்துட்டார்ல, எதுக்கு இப்படி அபசகுனமா பேசுறீங்க? ஆமா, எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு புருஷோத்தமா. ஆனா உசுர காப்பாத்தின அந்த பொண்ணை மட்டும் வாழ்நாள்ல நீ மறந்துடாத. அந்த தேவதையை பெற்ற புண்ணியவா இவர்தான். சுந்தர மகளை நான் ஆயுசு பூரா மறக்க மாட்டேன். அவளுக்கு ஏதாச்சும் செய்யணும். ஐயா, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கய்யா. நாங்க எப்பவும் உங்க வீட்டு வேலைக்காரங்க தாயா. பார்வதிக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை சொன்னா மட்டும் பத்தாது. அகிலா, ஆதித்யா கிட்ட மாதிரி அவளுக்கு ஒரு வேலை கொடுத்தா வாழ்நாள் பூரா நன்றி சொன்ன திருப்தி இருக்கும் எனக்கு. சரியா சொன்ன புருஷோத்தமா. நீ பிள்ளைங்களை வளர்க்கறத பார்த்துதான் நானும் வளர்க்குறேன். தொழில், வாழ்க்கை, ஏன் படிக்கிற காலத்துல இருந்தே நீ தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துரு. இந்த மாதிரி நேரத்துல
நாம நன்றி சொல்ல வேண்டியது மனுஷங்களுக்கு இல்ல, கடவுளுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். பட்டம்மா, அம்மா. வீட்ல உடனே சுமங்கலி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணணும். சரிங்கம்மா. விஜயா, எஸ் மேடம். தாக்ஷாயினி ஃபேமிலி, அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணணும். ஓகே மேடம். இந்தா, நீங்க வாங்க, ரெஸ்ட் எடுக்கலாம். பார்த்து. நான் பார்வதிக்கு வேலை கேட்டேன்ல, நீ 12 ஹவர்ஸ் டைம் கேட்டீங்க. 12 ஹவர்ஸ் முடிய போதுமா? சுந்தரம், அம்மா. உன் பொண்ணு என் விஷயத்துல தலையிடக்கூடாது, என் எதிரில் வரக்கூடாது. ஆ. நாளையில இருந்து அவளை பட்டம்மாவோட ஜாயின் பண்ண சொல்லு, குக்கிங் டிபார்ட்மெண்ட்ல. சரிங்கம்மா. ஆதித்யா, அம்மா. ப்ளீஸ் ப்ரிப்பேர் த கான்ட்ராக்ட் அண்ட் த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்மென்ஷிப். ஓகேம்மா. ஓகே செந்தில், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி புருஷோத்தமா, உடம்ப பாத்துக்கோ, நல்லா ரெஸ்ட் எடு. நானும் கிளம்புறேன். ஓகே, தேங்க்யூ. சரி, போயிட்டு வரமா. ஓகே, நீங்க வாங்க போலாம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. என்ன சுந்தரம், சந்தோஷமா? தம்பி, பெரிய தம்பி, நீங்க சொன்ன வாக்கு காப்பாத்திட்டீங்க. நீங்க சொன்ன மாதிரியே என் பொண்ணு வாழ்க்கையில நல்ல வழி காட்டிட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு செடி வச்சு வளர்ந்து அதில் வந்த முதல் ஃப்ளவரை இவ்வளோ கிட்ட பார்க்குறேன். இது எப்படி சொல்கிறது? இட்ஸ் எ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குயா. இந்த முதல் பூ பூக்கறதுக்குள்ள நான் 2 தடவை இந்த வீட்டை விட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா உங்களால இது பூத்த அன்னைக்கு ஒரு பெரிய வேலையே கிடைச்சிருக்கு. இது சிவனோட பூ. முதல்ல பூக்கிற பூவை சாமிக்கு வைக்கணும்னு என் பாட்டி சொல்லுவாங்க. இன்னில இருந்து நீங்க தான் எங்களுக்கு எல்லாம். நீங்க தான் எங்க சாமி. நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. நீ வேற சாமி அப்படி இப்படின்னு சொல்லி டெய்லி கோயில் பிரசாதம் மாதிரி வெஜிடேரியன் போட்டுற போற. எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் த ஃப்ளவர். பார்வதி, சுந்தரத்துக்கிட்ட யூனிஃபார்ம் எங்கே வாங்குறது, அப்புறம் ரெஜிஸ்டரில் எங்கே சைன் போடுறது, இதெல்லாம் சொல்லியிருக்கேன். நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ. குட் நைட். வரேன்.